ஈரானுடைய சுப்ரீம் லீடர் இறந்ததுக்கு ஒரு சில பேர் அழுறாங்க, தேம்பி தேம்பி அழுறாங்க. இன்னொரு பக்கம் சந்தோஷமா கொண்டாடி ரோட்ல டான்ஸ் ஆடுறாங்க. இந்த விஷயம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, முகமது ஷா பால்வி இவர் தான் ஈரானுடைய ரூலர். இவருடைய ஆட்சியில் ஈரான் நாட்டை சேர்ந்த பெண்கள் எப்படி வேணாலும் ட்ரெஸ் போடலாம், எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் யோசிக்கலாம், திங்க் பண்ணலாம், பப்ளிக்காக சிரிக்கலாம், அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள பேசலாம், அந்த பேசுகிற நபர்களையும் வேணால் கல்யாணம் கூட பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் அவங்க பண்ணலாம், அவங்க நிறைய படிக்கலாம், ஓகேவா, சயின்ஸ் என்ன வேணாலும் படிக்கலாம், ஆடலாம், பாடலாம், ஆங்கரிங் பண்ணலாம். ஆனால் அவர் ஒரு பெரிய தப்பு ஒன்று பண்ணார். ஈரான் கவர்மெண்ட்டுக்கு வர எல்லா பணமும் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில எலைட் கிளாஸ் மக்களுக்கு மட்டும்தான் போச்சு. எலைட் கிளாஸ் மக்கள் மட்டும் ரொம்ப ஆடம்பரமாக நிறைய சம்பாதிச்சாங்க. மற்றவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய வருமானம் எல்லாமே கம்மி தான், ஓரளவுக்கு கம்மி தான். வருடம் 1971 அப்போது 2500 இயர் ஆஃப் பெர்ஷியன் மொனார்கியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக $100 மில்லியன் பெர்ஷியன் கிங் வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணார். இந்த செலிப்ரேஷனை பார்த்து மக்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. இதனால் ஈரானில் இருக்கிற மாணவர்கள், டீச்சர்கள் மற்றும் இன்டலெக்சுவல் பீப்புள், ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ், முக்கியமாக நிறைய கம்யூனிஸ்டுகள் இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனை நம்பினாங்க. அவங்க அயத்தோலாவை எப்படி பார்த்தாங்கன்னா ஒரு பொதுவான ஒரு நபராக பார்த்தாங்க. ஆனால் அப்போது ஈரானுடைய டிக்டேட்டர் ஷாவை எப்படி பார்த்தாங்கன்னா அமெரிக்கா கேபிட்டலிஸ்டுக்கு ஒரு அடிமையான ஆட்களை அவங்க பார்த்தாங்க. ஆனால் வருடம் 1981, 1983 அப்போது இஸ்லாமிக் கவர்மெண்ட் வந்து கம்யூனிஸ்ட்காரங்களை அரெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்டூடெண்ட் ஒர்க்கர், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒர்க்கர், கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாருமே டார்ச்சர் பண்ணி அரெஸ்ட் பண்ணுறது, கொலை பண்ணுறது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ண ஆரம்பித்தார். கம்யூனிஸ்டுக்காரங்க சொந்த செலவில் சூனியம் வச்சுட்டாங்க அப்படி தான் சொல்லணும். ஈரானில் இருந்து தப்பிச்சு போய் வெளிநாட்டில் வாழ்கிற ஈரான்காரங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. இந்த வீடியோவில் ஒரு சில இளைஞர்கள் வந்து ஈரானுடைய கொடியை கொளுத்தி போடுறாங்க. ஆனால் இந்த ஈரானுடைய கொடியில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிக் சிம்பிள் இருக்கும். இந்த வீடியோவில் இஸ்லாமிக் சிம்பிள் இருக்கிற கொடியை அழிக்கிறாங்க. ஆனால் சிம்பிள் உடைய கொடி தான் உண்மையான பெர்ஷியன் ஈரான் கொடி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஈரான் நாட்டில் ரிலிஜன் கொண்ட அரசியல் சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் காமினி இறந்ததுக்கு நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க.